வார்த்தைக்கு கடந்து போகலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிளில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. க்ளோரி பாஸ்டர் வரணுமா இருந்துச்சு, அவங்களுக்கு உடல் நலம் இல்லாததுனால நான் 2 நாளில் ஆயத்தமாக வேண்டியதாக இருந்தது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்க, பொறுமையாக கேளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறதை கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் உயரட்டுமே. சண்டே கிளாஸ் போயிடுங்க பிள்ளைங்களா. ஹல்லேலூயா. praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் என்ன பண்ணலை, வந்து சேரலை இல்லைங்களா. கர்த்தர் மழை வராதபடிக்கு வெயிலை கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் என்ன பண்ணலை, வரலை இல்லைங்களா. வராதவர்கள் 10 கற்பனையை மீறி இருக்கிறாங்க இல்லைங்களா. மீறினா அது என்னவா, பாவம் இல்லைங்களா. சபைக்கு கூடி வருதலை விட்டு விடாது இருங்கள் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது. அதனால் இன்றைக்கு சபை என்றால் என்ன, சபை என்றால் என்ன சொல்லுங்கப்பா, வாய் திறந்து. ஒன்று கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தான் சபை இல்லைங்களா. சபை எதற்காக இருக்குது, கர்த்தரை ஆராதிக்கத்தான் எல்லாம் கூடி வர்றோம். எதுக்காக, அநேக காரியங்கள் இருக்கும் இல்லையா இல்லைங்களா. கர்த்தரை கூடி வந்து சபை இருப்பது நம்ம எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதிக்கும், அவரை துதிக்கும், அவரை தொழுது கொள்ளவும், அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும். சபை எதற்காக இருக்குது, எதுக்காக நம்ம வரோம் இங்கே இந்த இடத்துல, எதுக்காக வரோம், ஐக்கியப்பட. அப்புறமா சரி, சபைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டும், சபை எதற்காக இருக்கிறது என்றும் சில காரியங்களை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான், சரிங்களா. காது கொடுத்து என்ன பண்ணணும், கேட்கணும். பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இல்லைங்களா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் காது இருக்குதான்னு கவனிச்சிடலாம், சரிங்களா. காது இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சபை என்றால் எல்லாரும் இந்த நாட்களில் நினைத்து கொண்டு இருப்பது, நமக்கு இஷ்டம் வந்தால் வரலாம், இல்லைன்னா போகலாம் இல்லைங்களா. அப்படித்தான், இஷ்டம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வரலாம். இல்லை பாருங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, இஷ்டம் இருந்தால் வரலாம், இல்லைன்னா வேண்டாம். சிலருக்கு தங்களுடைய சில காரியங்கள் சபையில் செய்யணும் இல்லைங்களா, இல்லைன்னா அது என்ன பண்ண சரிப்படாது அப்படின்ற ஒரு மனசு இருக்கிறதுனால தங்களுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, வந்து செஞ்சுக்கிறாங்க. அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க, வருவார்கள் இல்லைங்களா. அடுத்ததாக சபையில் என்ன பண்ணுறாங்க, பிள்ளை இது பேப்டிசம் எடுக்க இல்லைங்களா, பிள்ளையை டெடிகேட் பண்ணுறதுக்காக, கல்யாணம் பண்ணுறதுக்காக, மரணம் இருந்தால் அதுக்காக இல்லைங்களா. இப்போ ஏற்பட்ட என்னது ஒரு பர்த்டே இல்லைன்னா உட்கார வைக்கிறாங்க இல்லைங்களா, சீமந்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான காரியத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அதற்காக மாத்திரமே வந்து அந்த காரியத்தை முடித்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா. சபை அதுக்குன்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, வந்து உண்மையாக ஒரு வாரமும் தவறாதபடிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் ஓய்வு நாளை எனக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வந்து உண்மையும் உத்தமமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு சென்று அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணலை, அப்படியாக இல்லை. ஒரு சிலர் கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, ஜீவிக்கிறாங்க. சிலவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை வந்துட்டு உண்மையும் உத்தமமாக செய்துட்டு போகிறாங்க இல்லைங்களா. சிலர் வந்து மெம்பர்ஷிப்புக்காக என்ன பண்ணுறாங்க, சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, வருகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கெட்டது நல்லது நடக்கணும், அதுக்காக சபையில் என்ன பண்ணணும், ஒரு மெம்பர்ஷிப் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, சபைக்கு வர்றாங்க. அதுக்கு மாத்திரம் இல்லைங்க,
அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் சபைக்கு நாம் எதுக்கு வருகிறோம் அப்படின்னா, எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. சபை என்றால் கர்த்தருடைய மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தும் இடம். ஆமென். கர்த்தர் மணவாளன், நம்ம மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிற இடம். என் மணவாளன் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போவார் என்று வந்து நின்று அன்பாக காத்திருக்கிற இடம். தங்களை மணவாளனுக்காக அலங்கரிக்கிற இடம். ஹல்லேலூயா. சபை ஒரு கண்ணாடி. அங்கு வரும்போது தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் எதெல்லாம் சரியில்லையோ பார்த்து பார்த்து சரிப்படுத்தி கொள்ளுகிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்பில் நிறைந்து மகிழ்கிற இடம் ஆராதனை வேளையில். ஆமென். அவருடைய பிரசன்னமும் மகிமையும் இறங்கி இந்த இடத்தை நிரப்பி உன்னை அபிஷேகித்து விடுவித்து பலப்படுத்துகிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவானன் உன்னை திசை திருப்பும் போது, கொள்ளையாட வரும்போது அவனை எதிர்த்து நின்று யுத்தம் செய்து ஜெயமெடுக்க பழக்குகிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. தலை சீரா எது, மார்க்கவசம் எது, பிரஸ்ட் பிளேட், ஹெல்மெட், கச்சை, பெல்ட், கேடகம், ஷீல்டு, பட்டயம், இதெல்லாம் எது, பாதரட்சை எதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். சொல்லிக் கொடுக்கிற இடம் தாங்க சபை. ஆமென். அது கற்றுக்கொண்டு அதை அணிய சொல்லிக் கொடுக்கிற இடம். அதை போட்டுக்கொண்டு வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு கூட நீங்க யுத்தம் எப்படி செய்கிறன்னு சொல்லிக் கொடுக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டால் நல்லது. நீ தான், சபை தான் என் மனவாட்டியாக வர வேண்டும் என்று இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்து இப்படியாகத்தான் நீ வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவித்து பாடுபட்டு சிலுவிலே நமக்காக 6 மணி நேரம் சிலுவில் என்ன பண்ணார்? தொங்கி பாவத்தை சுமந்து தீர்த்து சாபத்தை போக்கி வியாதியை குணமாக்கி கைகளிலும் கால்களிலும் ஆணியினால் கடாவப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரணத்தை நாம் ருசி பார்க்க கூடாது என்று அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை என்ன பண்ணாரு? ருசி பார்த்து மாத்திரல்ல, ஜெயம் எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சபையை பாதாளம் மேற்கொள்ள கூடாது என்று அதையும் கர்த்தர் வென்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதையும் வென்றார். உயிரோட 3ஆம் நாள் எழுந்து பிதாவினிடத்திற்கு போய், அங்கே சும்மா இருக்கலைங்க, இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிற இடமாக இந்த இடம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின் கனியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற இடமாயிருக்கிறது. ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க ஊழியம் எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ளுகிற இடமாயிருக்கிறது. வீட்டில் நீங்க கத்துக்குவீங்களா? இல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைக்கப்படுகிற இடம். கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மாமியார், மருமகள், மாமனார், மருமகன், குடும்பம், ஊழியக்காரர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற இடமாய் இருக்கிறது. ஆமென். பிசாசின் பிடியிலிருந்து எப்படியாக விடுதலை பெற்றுக் கொள்வது, விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிற இடமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற இடம். வாலிபர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிற இடமாயிருக்கிறது. வருங்கால ஊழியக்காரர்களை உருவாக்கும் சண்டே கிளாஸ் நடக்கிற இடமாயிருக்கிறது. நாம் வந்து ஊழியம் செய்யும் இடம். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புனா தான் அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்க முடியும். ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு சபையாக ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா.
எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களுக்கு நாம் சபையாக ஜெபித்த போது கர்த்தர் உயிர் கூட கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு உயிரும் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுக்கிற இடம், அதனால் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும் இடம் இது. ஆமென், ஹல்லேலூயா. அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் இடம் இது. நீ இருதயத்தில் வருத்தமாய் பாரமாய் வந்தால் உன்னை இளைப்பாற செய்கிற இடம். உபவசித்து ஜெபிக்கிற இடம், திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற இடம் இது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? காதுல ஏறிண்டே இருக்கா? 6 நாளைக்கான பலன், பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிற இடம். ஆமென். இன்றைக்கு நீ வந்திருக்கிற 6 நாளைக்கான பலனும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு கர்த்தர் அனுப்புகிற ஒரு இடமாக இருக்கிறது. வீட்டில் செஞ்சிட முடியுமா? இல்லை, கண்டிப்பா இல்லை. ஆமென். பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற இடம். நீ செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் போது இங்கே யாரும் உன்னை பார்க்க போறதில்லை, கர்த்தருக்கும் உனக்கு மட்டும்தான். அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற இடமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவோ காரியங்களை நீங்க என்ன பண்றீங்க? கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதற்காகத்தான் நம்ம சபைக்கு வருகிறோம், கர்த்தரை முதலை ஆராதிக்க. ஏன்னா அதுக்காகத்தான் நம்மை படைத்தார். சபை கர்த்தருடைய மனவாட்டி. நீ இந்த இடத்துல இருந்தால் தான் மனவாட்டியா இருக்க முடியும், இல்லைனா இல்லை. அதனால சபை எதற்கென்றது புரிஞ்சுக்கிட்டா ஒரு வாரமும் விடாத படிக்க. அதுக்கு தான் இவர் சொன்னார், தேவன் சொன்னார், அதனால தான் தேவன் கட்டளையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, சபை கூடி வருதலை மற்றவர்கள் விட்டு விடுகிறதை போல விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னார். ஆமென். இந்த இடம் ஒரு அடைக்கல பட்டணம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, இந்த சபைக்கு வருவது என்ன என்பதை இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த சகலவித நன்மைகளுக்காக நன்றி. ஆமென். கர்த்தரிடத்தில் என்ன பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது கர்த்தர் இதை ராத்திரி 1 மணி நேரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சபை மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கிறார். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? நினச்சி பாருங்க, நாம் எங்கே இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? ஆவிக்குரியான ஜீவிதத்தில் எங்கே இருக்கிறோம்? இல்லைங்களா? சபையிலும் எங்கே இருக்கிறோம்? உன்னிலும் எங்கே இருக்கிற? எந்த இடத்துல நீ இருக்கிற? கர்த்தர் இன்றைக்கு உன்கிட்ட கேட்குறார். இவ்வளோ காரியங்களுக்கு இந்த சபை வேணுமா இருக்குதே, எல்லாமே வேணுமா இருக்க, ஆனால் நீ எங்கே இருக்கிற? கர்த்தர் கேட்குறார் இன்றைக்கு. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும். வீட்டில் உட்காந்து காலாட்டின்னு இருந்தால் உனக்கு எதுவும் கிடைக்காது. வீட்டில் சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பணும். ஏன்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் எல்லாம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையாய் ஆனலாய் இருந்தவர்கள். சபை வர வர என்ன ஆயிடுச்சு? குளிராயினே போகுது. ஆனலாய் இருந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? குளிராயிட்டாங்க. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் சாப்டர் 3, 3வது அதிகாரம் 15, 16 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா.
அது காது கேட்க எழுதிட்டு வந்தேன் இன்னைக்கு. எல்லாரும் காது கேட்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்கமா அடுத்த வசனம். இல்ல 15வது வசனம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க நீங்க? ரெவல்யூஷன் 2:1 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே போதும் உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 குத்து விளக்கு, அது 7 சபையை குறிக்கிறது. அது என்னவா? 7 குத்து விளக்கு என்னவா? 7 சபையை குறிக்கிறது. ஏசப்பா எங்க உலாவிக் கொண்டு இருந்தாரா? என்ன எங்க உலாவிக் கொண்டு இருந்தார்? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, உள்ள இருந்த பொழுது கர்த்தர் உலாவிக் கொண்டு இருந்தாரா? உன்னை அபிஷேகித்தாரா? ஞானஸ்நானம் எடுத்தியா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தாரா? நீதியின் சால்வையை போட்டாரா? அவருடைய ரத்தத்தினால கழுகுனாரா? இன்னைக்கு அதெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன்னைக்கு பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவர் ஒருபோதும் கட்டாயப்படுத்துறது இல்லைங்க. அதுக்கு தான் சொல்ல, காது உள்ளவன் கேட்க கடவன். நீ காது இல்லாமல் போயிட்டீன்னா, கேட்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். இங்கேருந்து நாங்கள் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் வார்த்தை, இது பைபிளில் இருக்கிற வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீ கேட்டீன்னா உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. கேட்டீனா உனக்கு நன்மை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. 18வது வசனம் சொல்லுது, படிமா 18வது வசனம். தியத்திரா சபைக்கு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள 3:18 வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்து கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம 19வது வசனத்தை வாசிமாங்களே. அதுல நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. சபையை இப்ப எல்லாம் அசட்டை பண்றாங்க இல்லைங்களா? சபையை அசட்டை பண்ணேன்னா கர்த்தர் கண்டிப்பா உன்னையும் அசட்டை பண்ணிடுவார். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ பாவம் செய்வத்தான், விழுந்து போவத்தான். ஆனாலும் கர்த்தர் சொல்ற, நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு அப்படின்னு கர்த்தர் உனக்கு சொல்றாரு. இல்லைன்னா அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? ஒன்னா அனலாயிரு. அவர் சொல்றாரு, ஒன்னா அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு.
ஒன்றா என் கூட அனலாயிரு, இல்லைன்னா போயிடு. அனலும் என்று குளிரும் என்று இருந்தால் கர்த்தருக்கும் விஷமம் இல்லைங்களா? அவருக்கும் விஷமம். நம்ம வயிறு சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? வாந்தி பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? வாந்தி வரும் இல்லைங்களா? நம்ம திருச்சபையில் முதல்ல அப்போஸ்தலர்களைப் போல அக்னியின் அபிஷேகத்தினால் அனலாக்கப்பட்டு நாம் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சார், உன்னை அனல் மூட்டினார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டோம்? அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து 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 நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாடகம் ஆடுறவங்களா ஆயிட்டோம். இங்கே வந்தால் ஒரு முகம், வெளியே போனால் ஒரு முகம், வீட்டில் அது ஒரு முகம். இப்படியாக நடந்து 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 என்ன ஆயிட்டோம்? விலைக்கு இப்போ எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் இல்லையா? பரவாயில்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல, வர வாரம் போய்க்கலாம். வர வாரம் நீ செத்து போயிட்டேன்னா இல்லையா? ஹார்ட் அட்டாக் நல்லா வருது எல்லாருக்கும். இல்லை கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா எங்கே இருப்ப நீ? இல்லைங்களா? கர்த்தருடைய வருகை வந்துடுச்சுன்னா நீ எங்கே இருப்பனே உனக்கே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்றார், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. கர்த்தருக்கு விருப்பமில்லாத அருவருப்புகளையும் பாவங்களையும் துணிகரமாய் செய்ய ஆரம்பித்து விடுவாய். நீ போய் விலகி 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 நீ நின்றுட்டேன்னா துணிகரமான பாவங்களை செய்யறதுக்கு என்ன பண்ணிடுவ? அடுத்தது நீ நின்றுடுவ. அதனால நீ இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? மனிதர்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க. உன்னுடைய ஆபத்து வேலையில, உன்னுடைய கஷ்ட வேலையில அவங்கள அனுப்புனதே கர்த்தர் தான். ஆமென். ஆனா அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிற கர்த்தர் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி உன்னை எல்லாத்தையும் செய்ய வைக்க அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லையே. மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறாங்க. அது புரிந்து கொள்ளாத ஜென்மங்கள். என்ன பண்றது? கர்த்தரை விட்டுட்டு அவனை பிடிச்சிருந்தா மற்றவங்களை பிடிச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? சாத்தான் தான் உன்னோட கூட நடந்து கொண்டு இருப்பான். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த இப்படி நம்ம அருவருப்பெல்லாம் செஞ்சுனே போனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாராம்? அவர் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாரு. நீ கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிர ஆராதனை திருப்பும் போய் கை வச்சினா, அருவருப்பான காரியங்களை செய்தினா, கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டினா, கோபப்படுத்தினா கர்த்தர் கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணிடுவார்? ஏன்னா வெது வெதுப்பாக இருக்கிற இல்லைங்களா? வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி குடித்தா நமக்கே வாந்தி வருது இல்லைங்களா? அப்போ கர்த்தருக்கு என்ன? அது அருவருப்பாக இருக்கிறதுனால கர்த்தர் வாந்தி பண்ணு போடுவேன்னு சொல்கிறார். வாந்தியை பண்ணிட்டார்னா அவரு திருப்பி எடுப்போமா? நாய் மட்டும்தான் தின்னும் இல்லைங்களா? மனுஷனும் செய்ய மாட்டா, கர்த்தரை எடுக்க முடியாது. கர்த்தர் ஒமிட் பண்ணிடுவார், உன்னை தவிர்த்து விடுவார். அவரே உன்னை தவிர்த்துட்டார்னா நீ எங்க போவ? யோசிக்கணுங்க. நம்ம அடைக்கல பட்டணம் அவரு. அந்த இடமே உன்னை வேண்டான்னு ஒதுக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க போவ? ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக ஊன்றி நிற்கிறாங்களோ பாக்கியவான்கள். நீ வழி விலகி போனாலும் கர்த்தர் உன்னை கூப்பிடுறப்ப என்ன பண்ணிடு? வந்து சேர்ந்துரு அடைக்கல பட்டணத்தில், நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, உன்னை கர்த்தருக்கண்டு அனலா இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் என்ன திரும்ப அனலா இருப்பாங்க, விலகி போவாங்க. பாவம் செய்த அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும்? ஒத்துக்கிட்டு கர்த்தாவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக உன்னை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்வார் இல்லைங்களா? உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு உன்னை விட்டு கொடுத்தா கர்த்தர் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவார். ஆனால் நாம் நீ பண்ணுறது சரியில்லை, இந்த இடத்துல நீ சரியில்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பண்ணுற பார்த்து தான் நான் பண்ணேன், பண்ணுறது தான் நான் பண்ணேன், இது என்ன தப்பா? கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண மாட்டேன்? உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன இப்படியே சொல்லின்னுக்கிறீங்களேண்ணா, நானா தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன்னு நீ ஒத்துக்குனா நீ பாக்கியவான், மனம் திரும்பினேனா நீ பாக்கியவான்.
இல்லைன்னா தவிர்க்கப்பட்டு போகும், வாந்தி பண்ணி போடுவான். அது எடுக்கவே அவருக்கு முடியாது, அவர் எடுக்க மாட்டார் திரும்ப, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் என்ன பண்ணுமா, சொல்ற நிலையில இல்லவே இல்லை. பாருங்க, தானியேலை பாவம் பண்ணிருக்குன்னு எங்க போட்டுருக்குங்களா? அவர் சொல்றாரு, நாங்கள் செய்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு. தாவீது நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவர் திரும்பவுமாக என்ன பண்ணாரு, கர்த்தரிடத்துல வந்தார். அந்த பாவத்தை திரும்ப செய்யல. எதுக்காக தெரியுமா? அவர் இருதயத்துக்கு ஏத்த ஒத்த மகனாக இருந்தார். அந்த இடத்தை விட்டுட்டாரு. ஆனாலும் அவர் அதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்தை திரும்பவும் செய்யாதபடிக்கு திரும்பவும் போய் அந்த இடத்தை பிடிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம விழுந்து போனாலும் அந்த இடத்தை திருப்பி போய் பிடிச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணாடி ஒடிஞ்சா விரிசல் இருக்கும், ஆனா கர்த்தர் இடத்துல நீ திரும்ப போனீன்னா அதை புதிதாக மாற்ற வல்லவராயிருக்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு உகந்த பாத்திரமாக உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதனால நீங்க ஜாக்கிரதையாக மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப வாங்க, கர்த்தர் இடத்துல திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த காரியத்தை சொல்றாரு. அந்த எண்ணம் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சபையில இல்லை. இந்த நாட்கள்ல என்ன இல்லை, அந்த காரியங்கள் இல்லை. நான் மனம் திரும்பணும், திரும்பி வரணுன்ற காரியம் இல்லவே இல்லை. அது இருந்தா தான் கர்த்தர் திரும்ப ஏற்றுக்கொள்வார், இல்லைன்னா இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில நீ இருக்கும் வரையும் தான் உனக்கு பாதுகாப்பு. பிள்ளைங்க அம்மா அப்பா கண்ணில் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அது இப்படி இறங்கி போயிடுச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸில் ஒன்று தான் போச்சு இல்லைங்களா? கர்த்தருடைய கண்ணின் பார்வையில இருக்கும் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். அதனால பாருங்க, காரு நம்ம அவருடைய பார்வையில் இருக்கணும். இந்த காரு பாருங்க, ஒரு டயர் கழண்டிட்டு போயிடுச்சுன்னா அது வரைக்கும் இந்த 4 டயர் என்ன பண்ணுது, ஒன்றா தான் ஓடி இருக்குது இல்லைங்களா? அது ஒரு டயரு உருண்டு போயிடுச்சுன்னா இந்த காருக்குன்னா ஃபாஸ்ட்டாக முன்னால் போகும் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஒரு டயர் கழண்டின்னு போச்சுன்னா இந்த காருக்குன்னா முன்னால் சீக்கிரம் போயிடும். போய் எங்கன்னா வேகமாக போய் எங்கன்னா என்ன பண்ணும், மோதி நிற்கும். மோதுறதுக்கு தான் அந்த வேகம் ஓடுறது. அப்படிதான் வெளியே போயிட்டாங்க சபை விட்டு, நான் ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன், நான் ஓடி இருக்கிறேன், நீ எங்கே மோதி முட்ட போறியோ தெரியலையே. அன்னைக்கு சபைக்கு ஞாபகம் வரும், நான் இப்படி அட்மிட் ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், ஜெபிங்கன்னு. அன்னைக்கும் கர்த்தர் தான் உனக்கு இரக்கம் காட்டுறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஃபேன் போடுமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திற்கும் நீ உட்கார்ந்து யோசிக்கணும். ஜாக்கிரதையாக நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை விட்டு விலகாதீங்க, ஒருபோதும் விலகாதீங்க. லவோதிக்கேயா சபைக்கு 2வது பிரச்சனை என்ன தெரியுங்களா? முதலாவது வெதுவெதுப்பா இருந்தாங்க. 2வது பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ரெவலேஷன் 3:17 3:17 வாசிமா. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். எப்படியா? முதல்ல என்னவா? நிர்பாக்கியம் உள்ளவனும், நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், தரித்திரனும், குருடனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை, நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல். எப்படியா? அறியாமல், அறியாமல். ஹல்லேலூயா. இத்தனை காரியம் இருக்குது, ஆனா என்ன பண்ணலையா? உணர்வு இல்லை, சொரணை இல்லை. இதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு என்ன இல்லை, சொரணையே இல்லை. அந்த சொரணை வந்தா தான் அதெல்லாம் சரிப்படுத்திக்க முடியும், இல்லைன்னா சரிப்படுத்திக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதைப்படுங்கள். ஆமென். நீ எங்க இருக்கிற? நிர்பாகியா இருக்கிறியா, இல்லை பரிதபிக்கப்படுற ஸ்தலம்? எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ எப்படி இருந்தாங்க பாரு, அப்படி சொல்லிட்டு போறவங்களா? இல்லை நான் தரித்திரனா இருக்கிறியா? ஐஸ்வர்யம் வேணா இருக்கலாம் உனக்கு, ஆனால் ஆவிக்குரியான ஐஸ்வர்யம் உனக்கு இருக்குதா? அந்த வசனத்தை முழுமையாக வாசிங்கம்மா. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும்
பரிதபிக்கப்படத்தக்கவனும் ஆ. தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் பணக்காரன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட இருங்க, அது வரைக்கும் இருக்கட்டும். அப்போ நீ ஐஸ்வர்யவான், ஆனா இத்தனை காரியம் ஆவிக்குறான ஜீவிதத்தில் என்ன இருக்கு அது தெரியாம இருக்கிறியே, என்ன பிரயோஜனம்? நீ ஐஸ்வர்யவானா இருந்து நீ சத்து போனா அதெல்லாம் வாரி நான் போக போறேன் ஒன்றும் இல்லையே. நீ இந்த 5 காரியத்தையும் சரிப்படுத்திக்கிட்டேன்னா நீ பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னே பார்த்து பார்த்து என்ன பண்ணணும்? சரிப்படுத்தணும். பவுல் சொல்கிறாரு, நாமே நம்மை நிதானித்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமென். உன்னை நீ நிதானித்து ஃபர்ஸ்ட் பாரு. இந்த நாட்கள் அது இல்லை. ஆவிக்குறான ஜீவிதத்தில் மற்றவங்களை அளவுகோல் வச்சு ஸ்கெயில் வச்சு பார்ப்பாங்க. அங்க இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இது பண்றாங்கன்னு. நீ எங்க இருக்கிற? உன்னை முதல்ல நீ அளந்து பாரு, நீ எங்க இருக்கிறன்னு. நீ உன்னை சரிப்படுத்திக்க. மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுலே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சபைக்கு வரும். உன்னை நீ சரிப்படுத்திக்கத்தான் இந்த சபை. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்னென்ன செஞ்சுட்டு போட்டோம், அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும். உன்னை நீ சரிப்படுத்திக்க. மற்றவங்களை பார்த்து 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 நீ எங்கே நிற்கிறேன்னு தெரியாமல் போயிடுச்சு. பின்னால் போய் போய் பின்னால் பள்ளம் இருக்கிறது கூட தெரியாமல் இருக்குது. விழுந்துடுவே நீ. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்களை அளக்கிறதுக்கு நீ நிற்காத, கர்த்தர் இருக்கிறார் அளக்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சரிப்படுத்த இருக்கிறார். நீ சரியா இருந்து மற்றவங்க சொன்னா கண்டிப்பா மனம் திருந்துவார்கள். ஹல்லேலூயா. அதனால உன்னை சரிப்படுத்திக்கொள்ள நீ பாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரியான ஜீவிதத்தில் குருடா இருக்கிறோம். இந்த கண்ணு நல்லா இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துன்னுக்குது. ஆனா ஆவிக்குரியான கண்கள் குருடா இருக்கிறதுனால நீ ஆவிக்குரியான ஜீவிதத்தில் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கழண்டு போனதை உனக்கு தெரியாம இருக்கிற, நிர்வாணியா இருக்கிற, தரித்திரனா இருக்கிற. பிச்சைக்காரங்களுக்கு தான் துணி இல்லை இல்லைங்களா? தரித்திரம், வியாதி, வறுமை எல்லாமே. தரித்திரனா இருக்கிறாய், நிர்பாகியவதியா இருக்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக எல்லா காரியங்களும் நமக்குள்ளாக இருக்குது. அதனால இன்றைக்கு நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். உன்னை விட்டு பரிசுத்த ஆவியான விலகினார் என்றே தெரியாம இருக்கிற, சபையை விட்டு விலகி இருக்கிற, ஊழியத்தை விட்டு விலகி இருக்கிற என்றதை தெரியாம இருக்கிறோம். ஏன்னா பிஸியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லைங்க, கர்த்தர் பக்கம் திரும்பினா தான் உன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படாமல் இருக்கும். அங்கே எழுதிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பார்த்து பண்ணினா கிறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள். நீ எந்த இடத்துல விழுந்திருக்கிறையோ அங்கே இருக்காத, எழுந்திரி. கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்கள் தப்பிதங்களை சரிப்படுத்த நீ முதல்ல சரியா இருந்தா தான் மற்றவங்களை கண்டிக்க முடியும். ஆமென். அது சிமர்னா சபையை பார்த்து அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தரித்திரன் என்கிறார். அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தா என்னவா? தரித்திரன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படியாக அந்த காரியத்தை சொல்றாங்க. லவோதிக்கா சபையை பார்த்துட்டு அவன் வந்துட்டு அந்த சிமர்னா சபையில் இருக்கிற சொல்றான், நான் வந்துட்டு ஐஸ்வர்யம் இல்லை தான், குறைவா இருக்குது எனக்கு அது. ஆனா ஆவிக்குறான ஜீவிதத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். பவுலை போல சொல்றார், குறைவு எனக்கு இருக்குது, ஆனால் நான் ஆவிக்குறான ஜீவிதத்தில் என்ன இருக்கு? ஐஸ்வர்யவானா இருக்கு. அப்படித்தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம உலக பிரகாரமாக தரித்திரமா இருந்தால் கர்த்தர் இடத்துல வருவாங்க கேட்க, அப்பா ஏசப்பா எனக்கு தாங்க ஏசப்பா இது இல்லைன்னு. ஆனா நீ உலக பிரகாரமா ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன்னா கர்த்தர் இடத்துல வர்றதுக்கு வழியே இல்லை. ஏன்னா உனக்கு நிரம்பி இருக்குது எல்லாமே. அதனால கர்த்தரை விட்டு தூர 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 போயிடுவேன். ஆனா நீ உலகப்பிரமா தரித்திரமா இருந்தாலும் கர்த்தரிடத்துல வந்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்குது ஆவிக்குரியான ஜீவிதத்தில் இருக்கணும். சாலமோன் ஞானத்தை கேட்டாரு, கூட ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுக்கலையா? கொடுத்தாரு. நீ கர்த்தரிடத்துல ஆவிக்குரியான ஐஸ்வர்யத்தை கேளு, கர்த்தர் உலக பிரார்மான ஐஸ்வர்யத்தையும் கூட்டி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை கண்டிப்பாக கர்த்தர்
வெட்கப்பட விட மாட்டார். நிர்வாணத்தை மூடுவதற்காகத்தான் உன்னை திருப்பி கூப்பிடுறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் தரித்திரத்தை போக்கத்தான் திருப்பி கூப்பிடுறார். நீ குருடனா இருக்கிறியே, வா, உனக்கு கண்ணை என்ன பண்ற, சொசமாக்குறேன்றார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி எல்லா காரியங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டா தான் நம்ம கர்த்தர் பக்கம் திரும்ப முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயினா இருந்தா உன் வாழ்க்கையும் பரவாயில்லாம போயிடும். எல்லாருக்கும் ஒரு கேலி பாட்டா போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம அநேகர் வந்து அநேக சபைகள் வந்து ஐஸ்வர்யமா இருக்குது. ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எங்க நிற்கிறாங்க? இந்த 5 காரியங்கள் அங்க இருக்குது. அதை உணர்றதுக்கு அவங்களுக்கு இடமே இல்லை, உணர்றதுக்கு இடமே அங்க இல்லை. அதனால அது பரிதவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் லவோதிக்கேய சபைக்கு சொல்லுகிறாரு, முதலில் உன் தரித்திரத்தை போக்கு என்று வழி சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிமா, அடுத்த வசனத்தில் அதில் 3 அதில் 19 வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அதுக்கு முன்னால் வசனம் வாசிங்க. நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன பண்றாரா? ஆலோசனை சொல்றாரு. அவர் கட்டாயப்படுத்தல, உன்னை ஆலோசனை சொல்றாரு. உன் நிர்வாணத்தை மூடிக்கோ, உன் தரித்திரத்தை போக்குற இல்லைங்களா, குருடனாக்குற கண்ணு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் உன்னை கட்டாயப்படுத்தல. ஏன்னா உனக்கு வில் பவர் கொடுத்துருக்கிறாரு. எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியும். நீ கர்த்தர்கிட்ட வந்தா உனக்கு ஆசீர்வாதம், விலகி போனேன்னா சாபம். அதனால நீ ஜாக்கிரதையாக இரு, கர்த்தர் பக்கம் திரும்பு. ஆமென், ஹல்லேலூயா. நெருப்பிலே போடப்பட்ட பொன் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தம் என்ன? தங்கத்தை நெருப்புல போட்ட உடனே ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற காப்பர்லாம் எடுத்துட்டு தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்குவாங்க. அப்படித்தான் கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா உன் பாவத்தை உன் சாபத்தை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு உன்னை பரிசுத்த ஆவியினால அபிஷேகிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை திரும்பமாக மீண்டுமாக எடுத்து கட்டுவார். எங்கெல்லாம் விழுந்து போயிருக்குதோ அந்த எல்லாத்தையும் எடுத்து கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். முதலில் தங்கத்தை தனியா எடுத்துருவாரு, பிறகு சபை. அப்படியாகத்தான் சபையில வந்து பரிசுத்த ஆவியானவர் அக்னி எதுக்காக இறக்குறாரு? உன்னை சுத்திகரிக்க, உன்னை அபிஷேகிக்க, உன்னை மனம் திரும்ப செய்ய. மனம் திரும்புதல் ஆவியும் கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பசும் பொண்ணு என்பது வார்த்தை. பசும் பொண்ணு என்பது வார்த்தை. அந்த நீதிமொழிகள் 25:11 வாசிப்பா. Proverbs chapter 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு கொடுக்கும் போது அது பொற்பழங்களுக்கு சமானமா இருக்குது. அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை பொன்னை காட்டிலும் அதிகமாக நீ வாஞ்சித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட என்ன பண்ணிக்க, வாங்கிக்க அப்படின்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய ஆவிக்குரியான ஜீவிதத்துல தரித்திரம் போகும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? இறங்கி வந்து வார்த்தையினாலே நம்ம என்ன பண்றாரு? அவர் சுத்திகரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிறார். தரித்திரத்தை போக்க நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதற்காக சபைக்கு வருகிறோம்? ஆவிக்குரியான ஜீவிதத்தில் வளர அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. நான் 1000 ரூபாய் போடுறேன், தசம பாகம், கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. அதுக்காக நீ அந்த எண்ணத்தோடு கூட வந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார்.
உனக்கு அடுத்த மாதம் போடுறதுக்கே கிடைக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட எப்போவுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு செஞ்சால் கண்மூடித்தனமாக ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் நீ மாத்திரம் இந்த மாதிரி காரியங்களை பண்ணிட்ட வாந்தி பண்ணி போட்டுடுவார், உன்னை ஒமிட் பண்ணிடுவார், தவிர்த்து விடுவார் உன்னை. நீ என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நம்ம எதற்காக சபைக்கு வரோம்? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வதற்கும் ஐஸ்வர்யமாகுவதற்கும். நீ சபைக்கு வந்து சபையில் சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து வார்த்தையினால் புடமிட்டு கொண்டே இருந்தால் கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். உலக பிரகாரமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். ஆமென். ஆனால் உலகத்துக்கு போயிட்டேன்னா ஒன்று தான் கிடைக்கும், இன்னொன்று இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உனக்கு அவரை தேடுறதுக்கே நேரம் இல்லையே, இல்லைங்களா? காசு சம்பாதிக்கத்தான் நேரம் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும்? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக அவருடைய கட்டளைகளின் நியமங்களை நம்ம என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். உலக பிரார ஐஸ்வர்யத்தை அவர் கொடுப்பார். நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் மாறிட்டா பரிபூர்ண ஐஸ்வர்யம் உனக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உலக பிராரமான ஆசீர்வாதம் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைச்சிருங்க, எல்லாருக்குமே கிடைச்சிரும். ஆனால் ஆவிக்குரியான ஆசீர்வாதம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யாரை கர்த்தர் இடத்துல வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆமென். யோசேப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், ஏரோது ராஜாவையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், உலகத்தையும் ஆசீர்வதிச்சார். எப்படி? யோசேப்பு கர்த்தரிடத்தில் நின்னதுனால அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவனை நிறுத்தினார். அவனால் ஏரோது ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டார், உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ அவர் என்ன பண்ணார்? ஆசீர்வாதமாய் இருந்தார். நீ அப்படிதான் இருக்கணும். உன்னால் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ உண்மையா இருந்து கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தில், ஆவிக்குரியான ஐஸ்வர்யத்தில் ஜீவித்தாயானால் கர்த்தர் உலக பிராணமான ஐஸ்வர்யத்தில் உனக்கு எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நிர்வாணம் மறைக்க வஸ்திரம் வாங்கிக்கொள்னு சொல்றாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்றாரு? திரும்பமாக கழுவி கொடுக்கிறார், சுத்தப்படுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் வந்துட்டு எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தேவனை பார்த்தாங்கன்னா, அவர் வந்து தண்டிக்கிற தேவன். என்னவா? தண்டிக்கிற தேவன். அவர் நியாயம் செய்கிற தேவன், இல்லைங்களா? பிறகு ஆசீர்வதிக்கிற தேவன் கேட்கும்போது கொடுக்க அது இருந்துச்சு. ஆனா அன்பின் தேவன் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை கர்த்தரை. அவர்கிட்ட வர்றதுக்கு பயம் அவங்களுக்கு, இல்லைங்களா? அன்பின் தேவன் என்று பார்க்கவில்லை. இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் என்ன பண்றோம்? ஓடி வரோம். ஒரு வேலை வேணுமா? ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபி வேலை கிடைச்சோன்னா ஆளே அட்ரஸ் இல்லை, இல்லைங்களா? நல்ல வீடு கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க, இன்னைக்கு ஆளுங்க இல்லை. வியாதியா இருந்த படுக்கையிலிருந்து கர்த்தர் வெளியே எடுத்துன்னு வந்தாரு, இன்னைக்கு இல்லை. அப்படியாக இருந்தா கர்த்தர் எப்படி உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியும்? அதனால தான் கர்த்தர் ஆவிக்குரியான ஜீவிதத்தில் ஐஸ்வர்யமாய் உள்ளவர்களுக்கு அப்பப்போ ஒரு தண்டனை கொடுக்கிறார், சின்ன சின்ன தண்டனை. ஏன்னா நீ கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பெருசா எண்ணக்கூடாது. கர்த்தர் என்னை நேசிக்கிறதுனால தண்டிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்களும் உங்களை நேசிக்கிறதுனால இவ்வளோ நேரம் உட்காந்து அதெல்லாத்தையும் கூட்டி எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கணுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார் எப்பொழுதும். நீ நேசிக்கிறியா? அவரோட கூட நிற்கிறியா? நீ எங்கே நின்று இருக்கிற இன்னைக்கு பார்த்து உன்னை சரிப்படுத்திக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னை சிட்சித்து உன்னை மனம் திரும்ப வைப்பதற்காகத்தான் அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். இல்லைன்னா நீ என்ன பண்ணிடுவ? கடினமாயிடுவேன். கர்த்தருடைய வார்த்தையும் சிலது கடினமாக இருக்கும். ஆனால் எதுக்காக? உன்னை மனம் திரும்ப செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. கண்டிஷன் போட்டு என்ன பண்ணுறாரு? இது பண்ணுன்னு சொல்லிடுவார். அது என்னத்துக்காகனா நீ மனம் திரும்புவதற்காக. ஆமென். நீ நல்லபடியாக ஆகிறதுக்காக தான், உன்னை நேசிக்கிறதா. நம்ம கூட எங்கள் காலத்துலலாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுப்போம், எங்கள் அப்பா அம்மா சொல்லிடுவாங்க, சொன்ன பேச்சு கேட்கலன்னா அடிங்க நல்லான்னுவாங்க, நல்லா திட்டுங்கன்னுவாங்க, வீட்டுக்கே அனுப்பாதீங்கன்னுவாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க மேலே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அம்மா அப்பா ஃப்ளைட்டில் பறந்துன்னு போய் நின்றுடுவாங்க. ஏன்? எப்படி என் பிள்ளைய எப்படி பேசலாம்? அதான் சிட்சிக்கிறத யாரும் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. அதனால குணப்படுறதே கிடையாது.
நீ என்னைக்கு கர்த்தர் சிட்சிக்கிறதே நீ வந்துட்டு இன்பமாய் எடுத்துக்கொள்கிறாயோ, அது எனக்காகத்தான் என்று எடுத்துக்கொள்கிறாயோ, அன்றைக்கு நீ குணப்படுவாய், சரிப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டி எங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு எங்களை சொல்லியிருக்கிறான். உங்களை சொல்லலைங்க, நீங்க வந்துட்டு கர்த்தரை விட்டு போகாமல் இருப்பதற்காக, உங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, பரலோக ராஜ்யம் போய் சேர்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மூலமாக பேசுறாருன்னா சபையினுடைய மேய்ப்பனுக்கு தான் அவங்களுடைய காரியங்கள் தெரியும் இல்லைங்களா? கர்த்தர் எங்கள் மூலமாக கொடுக்குற மன்னாவை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது, வார்த்தையை கொடுக்கும்போது, நீ உன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டால், சரிப்படுத்தி கொண்டால் நீ நலமாயிருப்பாய். இல்லைன்னா குஷ்டரோகியாக தான் இருப்பேன், கேன்சர் பிடிச்சவனாக தான் இருக்குவேன். இதெல்லாம் வேண்டாம். நீ ஒழுங்குபட்டு ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமென். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரியான ஜீவிதத்திலும் நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படியாக நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். இப்போ பாருங்க, நம்ம எங்கே நிற்கிறோம் தெரியுமா? இப்போ எங்கே நிற்கிறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சிங்களா எங்கே நிற்கிறோன்னு? எங்கே நிற்கிறோம் சொல்லுங்கப்பா, எங்கே நிற்கிறோன்னு? என்னப்பா? ஆதியில் கர்த்தர் எங்கே இருந்தார்? நாம நிற்கிறது இருக்கட்டும், அவர் எங்கே நிற்கிறார்? இப்போ அவர் எங்கே நிற்கிறார் உன் வாழ்க்கையில்? ஆதியில் 2 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன வாசிச்சோம் நம்ம? 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டு இருந்தார் இல்லைங்களா? அபிஷேகித்தார், ஆசீர்வதிச்சார், எல்லாத்தையும் பண்ணாரு. 20 வசனத்தை வாசிங்க. இப்போ எங்கிறாரு பாருங்க. அதுல 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று. இருங்க, எங்க நிற்கிறாரா? எங்க போயிட்டாரு? ஏன் மதியில இருந்து வெளியே போயிட்டாரு? நீ உள்ள இருக்கிற, ஆனா ஏசப்பா எங்க இருக்கிறாரு? அந்த நிலைமை தான் இருக்குது சபைக்கு, ஒவ்வொரு மக்களுக்கும். அவர் வாசப்படியில் போய் நின்றுட்டு தட்டுறாரான் திருப்பியும். நான் உள்ள வரட்டான்னு கேட்டுக்கிறாரு. மத்தியில் உலாவினவரை நீ அருவருப்புகள் செய்து, விக்கிராராதனை திருப்பி செய்து, மந்திர தந்திர கட்டுகளில் சிக்கிக்கொண்டு, வேண்டாத காரியங்களை செய்து, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு சபை கூடி வருதலை விட்டுவிட்டு எல்லா காரியத்தையும் அட்டகாசத்தையும் நீ பண்ணின்னு இருந்தா அவர் பரிசுத்தர். அது செஞ்சு 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 அவருக்கு முக்கியத்துவம் இல்லை. அவர் என்ன பண்ணிடுறோம்? நம்ம பின்னால தள்ளி இப்போ வெளியே நிற்கிறார். நீ இங்கே உள்ள இருந்தா பிரயோஜனம் இல்லை. கர்த்தரோடு கூட நீ நிற்கணும். நீ யார் கூட நிற்கிறன்னு தான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆளுங்க எங்கே நிற்கிறாங்கன்றது யோசிக்கிறதே இல்லை. எப்பேற்பட்ட நபரோடு கூட நிற்கிறாங்கன்னு யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு 4 வேளை ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டா போதும், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா போதும், பிஸ்கட் போட்டுருவாங்க. அவங்க கூடவே சுற்றி நடக்குங்க. வேலைக்கும் போகாது, படிக்கவும் போகாது, அவங்க பாட்டுக்கு அவங்க சம்பாரிச்சுன்னு போயின்னு இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு புத்தி இல்லை. அது போல் நாம் இன்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தரை வெளியே தள்ளிட்டு நாம் நின்றுட்டு இருந்தா நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? சரி, அவர் தட்டுறாரே, துறக்கிறோமா? அந்த சத்தம் கேட்குது. பாசிமாத, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஒருவன் சத்தம் கேட்கறதுக்கு எங்க காது இருக்குது? சர்ச்சு உள்ள வந்தவனே அவனை பார்த்து இவனை பார்த்து எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே தான் இருக்கிறோம். வந்தம்மா, உட்காந்தம்மா, ஏசப்பாவை பார்த்தம்மா, அப்பா என்னை கூட்டின்னு வந்தேன், நன்றி, எல்லாரும் கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி கண்ணு திறக்காமல் உட்காந்து அவரை துதிக்கிறியா? இல்லை உன்னை வந்துட்டு சரிப்படுத்திக்கிறியா? நான் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, நான் மன்னிங்கப்பா, ஆராதிக்க போகணும், நான் என்னை தகுதி பண்ணுங்க, அது பண்ணுறதில்ல. வந்து உட்கார்ந்த உடனே பேச்சு தான். அப்போ எப்படி அவர் தட்டுற சத்தம் உனக்கு கேட்கும்? வந்து உட்கார்ந்து கர்த்தாவே அவர் தட்டுற சத்தத்தை கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், ஜாக்கிரதையாக மனம் திரும்பணும். அவர் திரும்பவும் என்ன பண்ணணும்? சபைக்குள்ள, உனக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் வேலை இடத்துல, எல்லா இடத்துல அவர் வந்து உலாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் வெளியே துரத்திட்டு எப்படி இன்னும் சுகமாக இருக்கிற? மாய்மாலமாக இருந்து என்னத்தை கட்டின்னு பாரின்னு போக போகிற? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வெளுத்து போகுது இல்லைங்களா?
நீ வந்துட்டு எல்லா வேஷம் போட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு நாளைக்கு வெளுக்கும் போது எல்லார் வாயிலும் கேலி பேச்சா நிற்ப. கர்த்தர் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, சபையில் இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த சுவாசம், இந்த ஜன்மம் எதுக்குமே இல்லை. அதனால் இன்றைக்கு நீங்கள் யோசிங்க, கர்த்தர் எங்கே நிற்கிறாரு, என் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? அவர் உள்ளே இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்ய வரம் பெற்றவர். அவரையே என்ன பண்ணிடுறோம், வெளியே துரத்திட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? யோசிங்க. இன்னைக்கு பாருங்க, அநேகர் வரல, இந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல. நீங்கள்லாம் பாக்கியவான்கள், மனம் திரும்பினால். ஆமென். கர்த்தர் பக்கம் திரும்பினால் கர்த்தர் உன் பக்கமாக திரும்புவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டு கடைசியாக சொல்றது, அதான் சண்டே சர்ச்சுக்கு வந்தால் என்ன, சண்டே சர்ச்சுக்கு வர்றதை நான் சத்தாலும் இங்கே வந்து சத்துறேன். என்ன பண்ணோம்? எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரணம், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏசப்பா, நம்ம என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு கூட என்னால் முடியல தான். ஜோசப் பாஸ்டர் கேட்டார், உங்களால் முடியுமா எடுக்க? நான் எடுத்துக்கிட்டா. ஏன்னா அவ்வளோ ஒரு மணி நேரம் தான் நான் தூங்கினேன் ராத்திரி. கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதிச்சார், நீ இங்கே செல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் கர்த்தருக்கென்று நம்ம நின்றுட்டோம்னா கர்த்தர் நமக்கென்று நிற்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். அடுத்த வசனம் வாசிமா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும், நீ எப்படியாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ வந்துரு, திருப்பி வந்துரு. நான் உன்னை என்ன பண்றேன், உன் நிர்வாணத்தை மூடுறேன், உன் தரித்திரத்தை போக்குறேன், உன் குருட்டுத்தனத்தை சுகமாக்குறேன், நீ எல்லாம் நிர்பாக்கியவதியா இருந்த அதையும் சரிப்படுத்துறேன். ஆமென். இப்படி எல்லாம் 5 காரியத்தை என்ன பண்ண, நான் சரிப்படுத்துறேன், நீ என்கிட்ட வா. ஆமென். நான் உன்னுடைய, நீ வீட்டுக்கு கதவு திறந்து கொடுத்தா உன் வீட்டில் வந்து போஜனம் பண்றேன், உன்னோடு கூட. எதுக்காக போஜனம் பண்றாரு? இந்த 5 காரியத்தை நீ எப்படி சரிப்படுத்திக்கணும்னு சொல்றதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னோட கூட உட்கார்றாருன்னா நீ எவ்வளவு பாக்கியவான். அந்த சராசரங்களை படைத்த தேவன் உன்னோட கூட வந்து உட்கார்ந்து போஜனம் பண்றதுக்கு கதவை தட்டுறாருன்னா நீ எவ்வளவு பாக்கியவான். கதவை திறந்து கொடு, வரட்டும், உள்ள உட்காருங்க, அவரோட கூட பேசுங்க. கர்த்தாவே, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், தப்பு, நான் இதுல இருந்து திரும்பிடுறேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், வா வா, சீக்கிரம் வா, நான் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுறேன். அடுத்தது என்ன சொல்றார்? ஜெயம் கொண்டவர். என்ன படிமா அதுக்கு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அவரோடு எங்க உட்கார்ந்தாரா? ஏசப்பா பிதாவினுடைய சிங்காசனத்து பக்கத்துல உட்கார்ந்தாரு. அவர் என்ன சொல்றாரு? என் பக்கத்துல வந்து நீ உட்காரு. ஆமென். ஹல்லேலூயா. பிதா பக்கத்துல உட்கார்றவர் குற்றமில்லாதவர், ஆனா நீ நானும் கேடு கட்டது. அதையே என்ன பண்றாரு கர்த்தர்? உன்னை சுத்திகரித்து சரிப்படுத்தி உன்னை வந்துட்டு ஆசீர்வதித்து அபிஷேகித்து என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? அதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால என்ன பண்ணு, மனம் திரும்பு, ஜாக்கிரதையாக மனம் திரும்பு. எந்தெந்த இடத்துலலாம் நீ மனம் திரும்ப வேணுமா திரும்பு, கர்த்தர் பக்கம் திரும்பு. அப்போது கர்த்தர் உன்னை என்ன பண்ண, ஜெயம் கொண்டவனாக நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அது தாங்க கடைசியில் நம்மளுக்கு தேவை. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் உலகத்தில், ஆனால் நம்ம கர்த்தருடைய நித்திய ஜீவனை போய் பெற்றுக்கொள்ள நான் என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்களா? இந்த உலக பிராரான ஐஸ்வர்யம் வந்துட்டு நம்ம மண்ணுக்கு போகிற வரைக்கும் தான். மண்ணுக்கு போயிட்டோன்னா ஒன்றும் இல்லை, எவனோ சாப்பிட்றான். அதை யோசித்தாலே நம்ம கர்த்தருக்குள்ளாக நிலைச்சு நிற்போம். ஆமென். ஜெயம் கொண்டவர் உன்னை அழைக்கிறார், முற்றிலும் ஜெயம் கொள்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கர்த்தர்கிட்ட திரும்பணும். ஆதாம் ஏவாளுக்கு அன்னைக்கே கர்த்தர் டிவி போட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்னு காட்டி கொடுத்துட்டு இருந்தாருன்னா
இல்லையா? அவர் பாவமே செஞ்சிருக்க மாட்டார். இப்படியெல்லாம் பாடுபடுவேன்ப்பா நான், நீ இப்படி பாவம் செஞ்சிட்டேன்னா இந்த உலகம் இப்படி இருக்கும், இப்படி ஆயிடும், இப்படி ஏமாற்றுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தார். அன்னைக்கு அவர் பாவமே செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையின் மூலமாக யூடியூப்ல ஊழியக்காரங்க எல்லாத்தையும் டிவியில் போடுறதுக்குன்னா ஜாஸ்தியாகவே காமிக்கிறாங்க. ஆனால் மனம் திரும்புகிறோமா? பாவத்தை செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளியே காமிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனாலும் மனம் திரும்புறதில்லை, கர்த்தருக்குள்ளாக நிலைச்சி நிற்கிறதில்ல. அது எவ்வளோ வருத்தமான ஒரு காரியம் தெரியுங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். மனம் திரும்புறதுன்றது லேசான காரியம் அல்ல, அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது பொக்கிஷம். ஆமென். அதை நீ மனம் திரும்பிட்டேன்னா முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் நீ உட்காருவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் மிகவும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நீ திரும்பி வந்துரு, கர்த்தர் உன் நிர்வாணத்தை மூடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை என்ன பண்ணு? சேர்த்துப்பிடி. உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபி. சபைக்கு வராமல் இருந்தால் அவங்கள சேர்த்துப்பிடி. வா, சபைக்கு வா, சபை இதுக்கு தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் போயிட்டு உங்கள் வீட்டில் வராதவங்களுக்கு போட்டு காமிங்க. சபைக்கு போனால் என்னென்ன காரியங்கள் நமக்கு கிடைக்கிது, அதுதான் அந்த இடம்னு சொல்லிட்டு வாசித்ததெல்லாம் போட்டு காமிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கண்டிப்பாக மனம் திரும்புவார்கள். ஆமென். நீ இன்னைக்கு போய் சொல்லலைன்னா, மற்றவங்களுக்கு போய் சொல்லலைன்னா, அது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். ஆமென். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். செய்ய வேண்டியதை நீ செய்யணும். போதும் மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுறது, மற்றவங்களை குறித்து சொல்லி 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 நீ சாத்தானுக்கு ஊழியத்தை பண்ணின்னு இருக்கிற. சாத்தான் எப்படியா? மற்றவங்களை குற்றப்படுத்துகிறதுக்கே அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய சந்நிதியில் போய் நிற்கிறான். நீ மற்றவங்களை குற்றம் சொல்லி 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 கர்த்தருக்கு ஊழியம் பண்ணலைங்க, சாத்தானுக்கு ஊழியம் பண்ணி நிற்கிற. அதுலேருந்து வெளியே வா. குற்றம் சொல்லவே போகாத. உன்னை நீ பாரு, உன்னை நீ சரிப்படுத்து. ஹல்லேலூயா. அது உனக்கு ஹேபிட் ஆயிட்டுக்குது. மற்றவங்களை குற்றம் சொல்லனா ஜீரணிக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி அது வேண்டாம். அந்த மற்றவங்களை குற்றம் சொல்கிறது, குறை கூறுறது, மற்றவங்களை அதுக்குன்னே பார்த்து நிற்கிறது, அந்த காரியத்தில் தான் வெளியே வந்துரு. உன்னை நீ பாரு. ஏசப்பாக்கிட்ட போய் முழங்கால் படி போட்டு உயர்தத்தை திறந்து வை. அப்பா, நான் உங்களை வெளியே துரத்திட்டேன், இன்றைக்கி என்ன பண்ணுங்க? உள்ளே வந்துருங்கப்பா, உள்ளே வந்துருங்கப்பா. நான் நிர்வாணியாய் நிற்கிறேன், எல்லாரும் பார்த்து கேலி பண்ணுறாங்க. நான் தரித்திரனாக இருக்கிறேன், எல்லார்ட்டையும் கை நீட்டின்னு இருக்கிறேன். வேண்டாம் ஏசப்பா, வேண்டாம். குருடாக இருக்கிறேன், வீட்டில் எல்லாரும் எனக்கு பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. குருடாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், வா மகனே மகளே, நான் உனக்கு இதெல்லாம் சரிப்படுத்தி தரேன். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சபைக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். போதும், உன் ஃப்ரெண்ட்ஸு வந்து உனக்கு எதையும் கொடுக்க போகிறதில்ல. உன் கூட இருந்து சுற்றி 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 உன்னை வாழ விடாத படிக்க இருக்கிறாங்க. உன்னை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்னை வாழ விடாத படிக்கு, உன்னை தரித்திரத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும், நிர்வாணத்தில் வைக்கிறதுக்கும், அவமானத்தில் வைக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மனம் திரும்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா இனி சபையில் மத்தியில், உங்கள் வீட்டில் மத்தியில் இருப்பாரா? ஆமென். எத்தனை பேர் இருப்பாருன்னு சொல்கிறீங்க? ஏசப்பா திரும்ப கூப்பிட்டுக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருத்து நிற்கலாமா? கண்களை மூடி அவரிடத்துல இந்த 5 காரியத்திலிருந்து அந்த வசனம் மாத்திரம் போடுப்பா. 3:17 3:17 18 போடுங்க. வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட
பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தாவே, இந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆலோசனை நல்லதா படுது? குற்றப்படுத்துகிறத விட்டுருங்க, மற்றவங்களை குற்றப்படுத்துறதே விட்டுருங்க. நீங்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு பாருங்க அந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் திருப்பி வேணும், இதெல்லாம் திருப்பி எனக்கு வேணும் கர்த்தாவே, நான் திரும்புகிறேன், ஏசப்பாக்கிட்ட வர்றேன். ஏசப்பா உள்ள வாங்க, கதவை திறந்து கொடுங்க. எல்லாரும் உன் வீட்டை திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. கண்டிப்பாக சபைக்குள்ளாக வந்து கர்த்தர் உலாவி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு நீ இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போட்ட இடத்துல இருப்ப. வேண்டாம், கர்த்தாவை நான் மனம் திரும்புறேன்னு சொல்லுங்க. எல்லாவற்றையும் விட்டுறேன் ஏசப்பா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா.